ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் வீடியோவாக பார்ப்பீங்க. அதே மாதிரி நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடாததுக்கான காரணங்களும் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேங்க. அந்த கொஸ்டினுக்கான பதிலை தயவுசெய்து கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கேன். நான் இனிமேல் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எடுத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேட்குற அந்த கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேங்கிறது இந்த வீடியோவிலேயே உங்கள்கிட்ட நான் டீட்டெயில் நான் சொல்கிறேன். என்னோட வந்து இப்போ வந்து எப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து வரதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் அந்த ஒரு வாட்டில் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்டுட்டேன். அந்த ஏமாற்றத்துக்கான காரணங்கள் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். தப்புன்னு பார்த்தீங்கன்னா என் மேலே தான் தப்பு. அது என்ன தப்புங்கிறதையும் நான் இதிலேயே நான் சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆர்டர்ஸ் வருதுங்க. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்டர்ஸ் வரதுனால குழந்தைய வச்சுட்டு ஒரு நாளைக்கு 1, 2, 3 தாங்க தைக்க முடியுது. அதுக்கு மேலே என்னால் தைக்க முடியல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு தாங்க நான் வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே நான் போகிறேன். சரியாக சாப்பிடாம கொள்ளாமல் தான் தைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னோட தப்பு தான். நான் அதை வந்து நான் டீட்டெயிலாக நான் இது பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், என்னோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ போட்டு நான் ஸ்டிச் பண்ணியும் கிடச்சது வந்து என்னென்னா, எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் கிடச்சிடாது இல்லைங்களா? ஒரு 2 பேர்கிட்ட நம்ம கெட்ட பேர் கிடச்சிருச்சு. அது ஏன் நான் பண்ண தப்பு கிடச்சா கூட நான் வந்து அதை ஏற்றுப்பேன். சொல்கிறேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா, நிறைய ஆர்டர்ஸ் வரனால சரி நம்மளே மாதிரி குழந்தைய வச்சு கஷ்டப்படுற தைக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு தாங்க நான் கொடுத்தேன். எடுத்தோடனே அவங்ககிட்ட நான் கொடுக்கல. அவங்களோட கட்டிங்கையும் ஸ்டிச்சிங்கையும் பார்த்துட்டு தான் நான் கொடுத்தேன். சூப்பராகவே இருந்துச்சுங்க. பக்கா ஃபினிஷிங்கோட 2 ட்ரெஸ்ஸு பயங்கரமாக தைச்சி கொடுத்தாங்க. ரொம்பவே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 6, 7 சாரீகள் வந்து நான் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னேங்க. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நல்லாயிருக்கு, கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னா அதில் செக் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன்னா, கஸ்டமருக்கு வந்து நான் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். அவங்க போட்டு பார்த்தோன்னே எனக்கு தலையும் நுழையல, கையும் நுழையலன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வந்து சரியாக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு கொஷின் கேட்டால் அவங்க ஒரு சம்மந்தமே இல்லாமல் கொஷினுக்கு பதில் சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவங்கக்கிட்ட பதிலும் கிடைக்கல. இல்லை என்ன ஒரு விஷயம்னா, கஸ்டமர் இப்படி சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு எனக்காக ஸ்டிச்சிங் கொடுத்தாங்களே அந்த அமௌண்ட்டு திருப்பி நான் கொடுத்துட்டேன். இவங்க எனக்கு கட் பண்ணி தைச்சி கொடுத்தாங்களே இவங்க ஒர்க்கர், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு இதில் வந்து என்னென்னா 2 பேருக்கு அமௌண்ட் கொடுத்துட்டேன். இதில் லாஸ் ஆனது அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து என்னோடய டைமு ப்ளஸ் வந்து என்னோட பேரும் வந்து கெட்டுருச்சு. இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். இதில் தப்புன்னு பார்த்திங்கன்னா என் மேலே தான். ஒரு நாளைக்கு 1 தான் தைக்க முடியும்னா அந்த ஒரு நாள் ட்ரெஸ்ஸை மட்டும் தைச்சிட்டு அமைதியாக இருந்திருக்கணும். ஆர்டர்ஸ் வருதுன்ட்டு நிறைய நம்ம எடுத்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் போட்டு குழப்பினது தாங்க இது பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிச்சு. இனிமேல் வந்து எப்படின்னா நீட்டாக ஷெட்யூல் போட்டு நம்மளால் இன்னைக்கு ஒரு நாள் தைக்க முடியுமா, இந்த டேட்டுக்கு இந்த இதுன்னு கணக்கு போட்டு நம்ம தைச்சா ஒன்று தாங்க இதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். பிகினர்ஸ் நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க. ஒரு டெய்லர் ஷாப் ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய ஆர்டர்ஸ் வரும். என்ன பண்ணுறது, ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வேறு ஒரு டெய்லர் கடையில் கொடுத்து தைப்போம்னு தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போடுற உழைப்பை வந்து அவங்க போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். இதே உங்கள் பக்கத்துலேருந்து ஒரு மிஷினையே நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு உங்கள் பக்கத்துலேருந்து அவங்க கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் நம்புங்க. ஏன்னா நீங்கள் முழுக்க நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏமாற மாட்டீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடாததுக்கான காரணம் என்னென்னா இதுதாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்த காலையில் இருந்து நைட்டு வரையும் என் கூடயே தான் இருந்துகிட்ருப்பா. அவளையும் பார்த்துட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணல. எங்கெங்கே போடுறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கிது. ஃப்யூச்சரில் போடுவேன். கண்டிப்பாக அதுக்கான பிளானை ஒதுக்கி நான் போடுவேன், போடுறேங்க. அதே மாதிரி எப்படி நான் கட்டிங் வந்து ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டேன்னா, ஆரம்பத்தில் ஒரு 10 நாள் தாங்க கிளாஸ் போனேன். பேசிக் கற்றுக்க போனேன். அதுக்கு பேசிக்னால் மிஷின் ஓட்டவே கற்றுக்க போனேன் ஒரு 8, 9 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த மோடி ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களே, அங்கே போய் நான் குழந்தைய தூக்கிட்டே போய் நான் கற்றுக்கிட்டு, பெரிய பாப்பா வந்து ரொம்ப குழந்தை இவ்வளோ மாதிரி தான் இருந்தாள். அப்போயும் இதேமாதிரி மிஷினில் வச்சு தான் நான் வந்து இந்த பவர் மிஷின் ஓட்டுறதுலாம் கற்றுக்கிட்டேன். அவளுக்கே விதவிதமாக எங்கள் பாப்பாவுக்கு தைச்சி போட்டு, எனக்கு நான் விதவிதமாக தைச்சி, எங்கள் 2வது பாப்பாவும் பெண் குழந்தை, அவளுக்கு தைச்சி நிறைய தைச்சி தாங்க இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய பேருக்கும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சேனலில் வந்து எப்படி நான் சேனல்னா கஸ்டமருக்கு பிடிக்கிறதுக்காக நான் வீடியோலாம் போட கிடையாதுங்க. ஒரு ஓல்டு சாரீ எப்படி மாற்றலாங்கிற ஒரு ஐடியாவை தான் போட்டேன். அந்த ஐடியாவை போட்டதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு வந்து இந்த மூலியமாக நான் கிடைச்சாங்க. இதில் என்னென்னா எனக்கு 2 நாளாகவே ரொம்ப மன உளைச்சலாகவே இருந்துச்சுங்க. ஏன்னா சில கஸ்டமர்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே, நாங்கள் சில கஸ்டமர் புரிஞ்சுட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வார்த்தைகள் வந்து ரொம்பவே
அவங்க ஏமாற்றப்பட்டதுதானே சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஏமாந்துட்டேன், உங்களை நம்பி இப்படி குடுத்து இப்படி ஏமாந்துட்டேன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்களோட வலியும் என்னால உணர்ந்து முடியுது. ஆனா என்னால வந்து அந்த வார்த்தைகள வந்து தாங்கிக்கவே முடியலங்க. ரொம்பவே வேதனை அளிச்சுது. என்னடா நம்மள நம்பி குடுத்து இப்படி பண்ணிட்டோமே, இவங்கள நம்பி இப்படி இது பண்ணிட்டோமேன்ட்டு எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு வந்து இருந்துட்டே இருக்கு. அவங்க அமௌண்ட்ட நான் குடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த குற்ற உணர்வு வந்து எனக்கு இருந்துட்டே இருக்குங்க. எப்படி மீண்டு வரதுன்னே தெரியல. இந்த இடி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, 10 படி வந்து கஷ்டப்பட்டு ஏறுனேங்க. ஆனா, இந்த நடந்த சம்பவம் வந்து என்ன 12 படி வந்து திருப்பியும் 0 லெவலுக்கே கொண்டு வந்த மாரி ஒரு ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. இனிமேல் ஆன்லைன்லேயே ஸ்டிச்சிங்கே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, நைட்லாம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்டாப் பண்ணலான்னே இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பண்ணாங்க, "உன்னை நம்பி நிறைய கஸ்டமர் இருக்காங்களா, அவங்களுக்காக நீ ஸ்டிச் பண்ணி திருப்பி எழுந்து வா, திருப்பி பண்ணு. இந்த 6 ட்ரெஸ்லேயே நீ உன்னால் வந்து இப்படி தான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா, இனிமேல் இந்த தப்பு நீ பண்ணாத. இனிமேல் வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத. நீ துணிஞ்சு வா, வெளியில் வா" அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணி அவர் பேசுனனால, ஓகே இனிமேல் நம்ம பண்ணலாம். நம்ம கொடுத்த கஸ்டமருக்காக இனிமேல் வந்து நிறைய டெடிகேட் பண்ணி, நிறைய கஷ்டப்பட்டு நம்ம நீட்டாக அவங்களுக்கு ஸ்டிச் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் சொல்லுங்க, இனிமேல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்பயும் அவர் எவ்வளோ அந்த டைமில் பூஸ்ட்டாக இருக்க அவர் சொல்கிறது சரிங்க. ஆனால் திருப்பி வந்து அந்த கில்ட்டி மைண்டுக்கே எனக்கு போகுதுங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்சல் பண்ணி சென்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் கொரியர் பண்ணி விட்டுட்டேங்க. கொரியர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வந்து கட்டிங் வேலைய ஆரம்பிச்சுட்டேங்க. திருப்பி அந்த குட்டி குட்டி வேலை வந்து 12 மணி வரையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டில் போய் நான் தூங்க ஆரம்பிச்சிடுவேங்க. இதுதாங்க டெய்லி ரொட்டீன். இதில் எப்படி நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுன்ட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்ல வரேன். லைஃப்பில் யாரை நம்பியும் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. உங்களை மட்டும் நம்பி அந்த வேலையை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குண்டான பலனை நீங்களே அனுபவிச்சுக்கலாம். சரிங்களா? தயவுசெய்து வந்து யாரையும் நம்பி இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து உங்கள் துணிகளை உங்களுக்கு கொடுத்த துணிகளை மெத்தைங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஏமாறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இது வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தில் அவங்களையும் வச்சுட்டு எப்படி வந்து வாழ்க்கையை ஓட்டுறது, அவங்களே வச்சுட்டு எப்படி சம்பாதிக்கணும் வழியை மட்டும் இங்கே தேடுங்க. கண்டிப்பாக ஒரு வழி பிறக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எந்த கிளாஸும் போகாமலே இந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பேர் கிளாஸ் போயிட்டு பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லைங்களா? வரட்டுங்களா? பாய். இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலைங்க.